வெல்கம் டு அவர் சேனல் லேர்ன்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் நேம் என்னென்னா சம் அண்டு சம் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ். சம் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு நம்பர்ஸை ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் பேர் என்னென்னா சம் ஃபங்க்ஷன். ஸோ சம் ஃபங்க்ஷனை எங்கே யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், அண்டு சம் ரிலேட்டட் ஃபங்க்ஷன் என்னென்ன அதுதான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்கிட்ட ஒரு டீட்டெயில்ஸ் இருக்குது. என்ன டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா, கஸ்டமர் அண்ட் அவங்க எந்த ரீஜனில் நம்மக்கிட்ட பொருள் வாங்கியிருக்காங்க, எவ்வளோக்கு பொருள் வாங்கியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் இருக்குது. ஸோ இந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணணுன்னா அங்கே சம் யூஸ் பண்ணலாம். ஈக்குவல் டு சம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது என்ன கேட்குதுன்னா, எந்தெந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. ஸோ நீங்கள் எந்தெந்த நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணணுமோ அந்த நம்பரை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா எவ்வளோக்கு நம்ம பொருளை விற்றுருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சிடும். அதாவது 4,20,000க்கு நம்ம பொருளை விற்றுருக்கோம். ஸோ ஒரு நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு சம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். தென் செகண்டாக நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் என்னென்னா சம் இஃப் ஃபங்க்ஷன். சம் இஃப் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, கண்டிஷனோட ஒரு நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு சம் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், டேட்டாவில் வெங்கடேஷன் மட்டும் எவ்வளோக்கு நம்மக்கிட்ட இருந்து பொருளை வாங்கியிருக்காரு அந்த டீட்டெயில் எனக்கு வேணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் சம் இஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு சம் இஃப். ஸோ கொடுத்தீங்கன்னா அது உங்ககிட்ட 3 கொஷின் கேட்குது. ஃபஸ்ட்டு எந்த ரேஞ்சில் நீங்கள் டேட்டா தேடுறீங்க? கஸ்டமர் ரேஞ்சில் தான் நான் டேட்டாவை தேடுறேன். தென் க்ரைட்டீரியா என்ன? யாரை தேடுறீங்க? வெங்கடேஷனை நான் தேடுறேன். எந்த ரேஞ்சை உங்களுக்கு சம் பண்ணும்? இந்த அமௌண்ட் ரேஞ்சு தான் எனக்கு சம் பண்ணும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா வெங்கடேஷன் மட்டும் எவ்வளோக்கு நம்மக்கிட்ட பொருள் வாங்கியிருக்காரு அப்படின்ற அமௌண்ட் அக்யூரேட்டாக வரும். சரி, ஒரு வாட்டி செக் பண்ணலாமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வெங்கடேஷன் இருக்குது, தென் இங்கே ஒரு வெங்கடேஷன் இருக்குது, இங்கே ஒரு வெங்கடேஷன் இருக்குது. ஸோ இந்த 3த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 45,000 இருக்கும். ஸோ இங்கேயே எண்ட்லேயே சம் 45,000 உங்களுக்கு கரெக்டாக காமிக்குது. இதுதான் சம் இஃப் பண்ணுது. தென் சம் இஃப் எஸ் ஃபங்க்ஷனை பார்க்கலாம். சம் இஃப் எஸ் அதாவது சம் இஃப்ஸ். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒன்றுத்துக்கும் மேலே நீங்கள் கண்டிஷன் தரணுன்னா, அதாவது 2 இல்லை 3 கண்டிஷன் தரணுன்னா நீங்கள் சம் இஃப்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு சம் இஃப்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு அது என்ன கேட்டதுன்னா சம் ரேஞ்ச். எந்த ரேஞ்சை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க, ஸோ அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிங்க. தென் ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா என்ன க்ரைட்டீரியானா, நம்ம தமிழ் அரசனை தேடுறோம். ஸோ தமிழ் அரசன் எந்த ரேஞ்சில் இருக்கார்? கஸ்டமர் ரேஞ்சில் இருக்கார். ஸோ தமிழ் அரசன் அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிங்க. யாரை தேடுறோம்? க்ரைட்டீரியா தமிழ் அரசனை தேடுறோம். தென் க்ரைட்டீரியா 1 முடிஞ்சிச்சு. க்ரைட்டீரியா ரேஞ்ச் 2. நெக்ஸ்ட்டு ரீஜன் நம்ம தேடுறோம். ஸோ அந்த ரீஜனை செலக்ட் பண்ணிங்க, ரீஜனோட ரேஞ்சை செலக்ட் பண்ணிங்க. தென் யாரை தேடுறீங்க? க்ரைட்டீரியாவில் ஈஸ்ட்டை தேடுறோம். ஸோ தமிழரசன் ஈஸ்ட்டில் எவ்வளோக்கு பொருள் வாங்கியிருக்காரு இதுதான் நமக்கு தேவை. ஸோ இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா 19,000 ரூபாய். ஸோ தமிழரசன் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழரசன் இருக்கார், ஈஸ்ட்டில் 10,000 ரூபாய்க்கு வாங்குறாரு. தென் ஒரு தமிழரசன் இருக்கார், இங்கே ஈஸ்ட்டில் 9,000 ரூபாய்க்கு வாங்குறாரு. ரெண்டுமே 19,000 ரூபாய். தென் தமிழரசன் வெஸ்ட்டில் இங்கே வாங்கியிருக்காரு 8,000 ரூபாய். அதனால தான் இது ஆட் ஆகலை. ஸோ உங்களுக்கு சம் இஃப்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் சம் ப்ராடக்ட் அண்ட் சம் SQ ஆர் SumSqure அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சம் ப்ராடக்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட குவான்டிட்டி இருக்குது, ப்ரைஸ் இருக்குது. ஸோ மொத்தம் எவ்வளோ விலை அப்படின்றது தான் எனக்கு தேவை. மொத்தமாக நான் எவ்வளோ உங்களுக்கு பே பண்ணணும் அப்படின்றது தான் தேவை. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி மொத்தத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 10 × 5 + 5 × 5 + 2 × 5 + 4 × 5 + 4 × 5. ஸோ இப்படி நீங்கள் 1 by 1 ப்ளஸ் இன்ட்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் டிலே ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணலான்னா சம் ப்ராடக்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். சம் ப்ராடக்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அரே, எந்த அரேனா குவான்டிட்டி கமா ப்ரைஸ், க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி 1 by 1 மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் எவ்வளோ வருமோ அதை உங்களுக்கு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் SumSQ.
SumSQன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். SumSQவை வந்து SumSqure அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற நம்பரோட ஸ்கொயரை ஆட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்டாக தரும். ஃபார் எக்ஸாம்பிள் SumSQ ஃபங்க்ஷன். ஸோ அது என்ன நம்பர்ஸ் கேட்குது. ஸோ இந்த 5 நம்பரையும் தான் எனக்கு ஸ்கொயர் பண்ணி அதை ஆட் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் எனக்கு 55 வரும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது sumifs அண்ட் sumProduct, SumSQ. இந்த 5 ஃபங்க்ஷனும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்டு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸல் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.